இரட்டை கொலை பல்லடம் மூவர் கொலையில் ஈடுபட்டது ஒரே நபர்கள்தான் என்ற செய்தி வெளியாகி இருக்கும் நிலையில் நடந்தது என்ன என்பது பற்றியான விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. போலீசார் ஏற்கனவே இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தி விட்டார்கள். 2 கொலைகளிலும் ஈடுபட்டவர்கள் ஒரே நபர்கள் தான் என்று. இப்ப அவங்க இந்த கொலை 2த்திலுமே நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. அது பற்றிய விவரங்கள் என்ன? ஈரோடு இரட்டை கொலை பல்லடம் மூவர் கொலையில் 3 பேர் கைதாகி இருக்கக்கூடிய நிலையில் கைதான 3 பேரும் தென்னந்தோப்புகளில் வேலை செய்தவர்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. காலையில் வேலைக்கு செல்லும் போது தோட்டத்து வீடுகளை நோட்டமிட்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தனியாக இருக்கும் முதியவர்களை நோட்டமிட்டு இந்த சம்பவங்களை அரங்கேற்றியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம். போலீசார் விசாரணை சொல்வது என்ன? முழு விவரங்கள். வணக்கம். மேற்கு மண்டலத்தையே ஒழிக்கின்ற வகையில் திருப்பூர் மற்றும் ஈரோடு பகுதியில கடந்த 6 மாத இடைவெளியில் மட்டும் பல்லடம் அருகே மூவர் கொலை வழக்கு, ஈரோடு சிவகிரி அருகே இரட்டை படுகொலை என்பது நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஈரோடு சிவகிரி அடுத்துள்ள மேக்கரியான் தோட்டத்து பகுதியில விவசாய தோட்டத்துல தனியாக வசித்து வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ராமசாமி மற்றும் பாக்கியம்மாள் தம்பதிகள் ஆகிய இருவரும் அந்த தோட்டத்து பகுதியில தனியாக வசித்து வந்திருக்கின்றனர். இவருடைய மகன் பார்த்தீங்கன்னா முத்தூர்ல அங்கு தனியாக வசித்து வந்திருக்கின்றார். இந்த இடைவெளியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு மற்றும் காடு பகுதிகள் தங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இவர்கள் கடந்த 1ஆம் தேதி இரவு பாத்தீங்கன்னா மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில போலீசார் இந்த படுகொலை வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு 12 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அரச்சலூர் பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் தற்போது கைது செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆச்சியப்பன், மாதேஷ், ரமேஷ் போன்ற 3 கைது செய்து கோபி அடுத்துள்ள கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க. காலை முதலே இருந்து இந்த குற்றவாளிகளிடம் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த போதுதான் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் மற்றும் டிஐஜி சசிமோகன், ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் தனிப்படை போலீசாருடைய சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த 3 குற்றவாளிகளிடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டாங்க. அப்போதுதான் பல்வேறு உண்மைகள் வெளியே வந்திருக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் பகுதியில ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 நபர்கள் மர்மமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கொலை வழக்கும் இந்த கொலை வழக்கும் ஒரே மாதிரியா இருக்கின்றது என கடந்த 10 தினங்களுக்கு முன்பே சிபிசிஐ முதற்கட்ட தகவல்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையும் திருப்பூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை 2 கொலையுமே பாத்தீங்கன்னா காடு பகுதி, அதே சமயத்துல மிகப்பெரிய கால்வாய் செல்கின்ற அதே பகுதிகளில் தான் இந்த 2 கொலையும் நடைபெற்றிருக்கின்றன. போலீசாருடைய விசாரணையிலும் சிபிசிஐ விசாரணையிலும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில இன்று குற்றவாளிகளையும் பிடிச்சிட்டாங்க. குற்றவாளிகளை பிடிச்சு விசாரணை மேற்கொண்ட பொழுதுதான் தெரிகின்றது அந்த பல்லடம் கொலை வழக்குல இப்ப இருக்கின்ற அந்த குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. தொடர்ந்து அவங்கள்ட்ட பல்வேறு கோணங்கள்ல போலீசார் விசாரணை செய்யறாங்க. அப்பதான் என்ன தெரியுதுன்னா இவங்க தேங்காய் உரிக்கின்ற அந்த தொழில இந்த குற்றவாளிகள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. ஒரு தோட்டத்துக்கு போனாங்கன்னா அவங்களோட சுமார் 50 முதல் 100 தென்னை மரங்கள் இருக்குது. அந்த தென்னை மரங்களை தேங்காய் உரிக்கின்ற தொழில்களை இந்த குற்றவாளிகள் ஈடுபடுறாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல ஒரு 1 கிலோமீட்டர் முதல் 3 கிலோமீட்டர் தூரத்தில் எந்த ஒரு வீடுமே இருக்கக்கூடாது. அதை குறி வச்சுதான் இந்த குற்றவாளிகள் அந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றாங்க. குறிப்பா இந்த ஈரோடு கொலை வழக்குல பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு வேலைக்காக வராங்க. அப்ப அங்க இருக்கின்ற வீடு இல்லாத ஒரு தோட்டத்துல குறி வச்சு அங்கிருக்கின்ற மூதாட்டி தம்பதிகளை கொலை செய்யறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் பகுதியில பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு தேங்காய் உரிக்கின்ற தொழிலுக்கு வராங்க. அங்க இது மாதிரியான எந்த ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி, அதே சமயத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாத பகுதிகளை நோட்டமிட்டு இந்த கொலையும் அரங்கேற்றி இருப்பதாக சிபிசிஐடைய முதல் கட்ட தகவல் இருக்கிறோம். அதே சமயத்தில் போலீசாருடைய முதற்கட்ட தகவல் இருக்கிற தற்போது வெளியாகியுள்ளது இந்த தகவல். தொடர்ந்து இவர்களிடம் போலீசார் 3 மணி நேரத்திற்கு மேலாக தனித்தனியாக வைத்து 3 குற்றவாளிகளிடம் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வராங்க. வேற ஏதேனும் இவர்கள் ஒரு கொலை வழக்கில் ஈடுபட்டிருக்காங்களா அல்லது வேற ஏதேனும் எங்கேயாவது குறி வச்சிருக்காங்க இந்த வீட்டை கொள்ளையடிக்கணும், இவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற வேற ஏதேனும் ஒரு சதி தீட்டத்துக்கு இவங்க திட்டமிட்டிருக்காங்களா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தொடர்ந்து விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க. 3 மணி நேரத்திற்கு மேலாக கடத்தூர் காவல் நிலையத்தில் இது விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
வீடுகளில் தனியாக வசித்து வருகிற, அதாவது தோட்டத்து வீடுகளில் தனியாக வசித்து வரும் மூதாட்டி தம்பதிகளை குறிவைத்தே மட்டும் இந்த கொலை சம்பவங்கள் என்பது அரங்கேறி இருப்பதாக இந்த தகவலில் வெளியாகி உள்ளது. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.